அது சுந்தர காண்டத்துல இது அற்புதமான காட்சி. சீதை அசோகவனத்துல ராமனை பிரிஞ்ச வேதனையில இருக்கா. அப்ப வானத்துல நிலவு வருது. நிலவு இருக்கே, தலைவன் தலைவி சேர்ந்து இருக்கும்போது குளிர்ச்சியா இருக்குமா. பிரிஞ்சு இருக்கும்போது நிலவே சுட ஆரம்பிச்சிருமா. தெளிந்த நிலவு பட்டப்பகல் போல் எரியுதேன்னு சொல்றா இல்லையா. இப்ப சீதை ராமனை பிரிஞ்சிருக்கா. நிலவு அவளை சுடுறது. அந்த நிலவை பார்த்து சீதை சொல்வதாக கம்பன் பாடிய பாட்டு. கல்லா மதியே, கதிர்வாள் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இருளே, எல்லாம் எனையே முனிவீர், நினையா வில்லாளன யாரும் விழித்திலிரோ. அந்த நிலவை பார்த்து சீதை கேட்கிறா, ஐயோ என்ன நீ இப்படி சுடுறியே, என்ன நீ காய்கிறாயே, நீ கொஞ்சம் ராமனை போய் காய மாட்டாயா. என்ன காஞ்சதுல ஒரு 50% பாதி நீ ராமனை காஞ்சிருந்தன்னா சூடு தாங்காம ராமன் வந்து என்ன காப்பாத்திருப்பானே. நிலவே உன்னை எல்லாரும் பெண்ணு பெண்ணுங்கிறா. பெண்ணைத்தான் காய்வாயா, ஆணாகிய ராமனை காய மாட்டாயா. நோட் பண்ணிக்கோங்க. ம். அந்த திக்குல ராமனை போய் காய மாட்டாயா, இந்த திக்குல சீதையத்தான் காய்வாயான்னு கேட்டிருக்க. இத அப்படியே கவியரசர் எழுதுற. அத்திக்காய் காய் காய், ஆலம் காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே, நீயும் என்னை போல் பெண்ணல்லவோ. இந்த பாட்டை முதல்ல கவியரசர் எழுதி மெல்லிசை மன்னர்கிட்ட கொடுத்தப்போ, இது என்ன கொத்தவால் சாவடி பாட்டான்னு கேட்டாராம். கன்னிக்காய், ஆசைக்காய், காதல் கொண்ட பாவைக்காய், அங்கேக்காய், அவரைக்காய், மங்கையந்தன் கோவைக்காய், எல்லாம் இருக்கிற காய்கறி பேரெல்லாம் இருக்கே, கொத்தவால் சாவடி மார்க்கெட் பாட்டான்னு கேட்டாராம். இதுல எதுவுமே அந்த காய் கிடையாது. காய்வதுன்னா சுடுவது, நிலவு காயறதான். அந்த நிலவை பார்த்து இவ சொல்றா, அத்திக்காய், திக்குன்னா திசை, அத்திக்காய் காய் காய். அந்த ராமன் இதை அப்படியே நீங்க சீதையோட பொருத்திக்கோங்க. கம்பனுடைய இந்த பாட்டு, கல்லாமதியே கதிர்வாள் நிலவே, எல்லாம் எனையே முனிவீர், நினையா வில்லாளன யாரும் விழித்திலிரோ. சீதை கேக்குறாயே நிலவே, அத்திக்காய் காய் காய். ராமன் இருக்கும் அந்த நிலையில அந்த திக்குல போய் காயி. ஆலம்னா விஷம். ஆலம் காய் வெண்ணிலவே, விஷம் போல என்னை சுட்டு காய்கிறாயே, இத்திக்காய் காயாதே, நீயும் என்னை போல் பெண் அல்லவோ. இந்த பக்கம் என்ன காயாத, நான் ஏற்கனவே ராமனை பிரிஞ்சு வாடிட்டு இருக்கேன், நீயும் என்ன காயலாமா. கன்னிக்காய், கன்னிக்காய்னா கன்னிக்காக, கன்னிக்காய். ஆசைக்காய், நான் ராமன் மீது கொண்ட ஆசைக்காக. காதல் கொண்ட பாவைக்காய், பாகக்காய் இல்ல, பிட்டர் கார்டு இல்ல, இந்த பாவைக்காக, பாவையான சீதைக்காக. அங்கே காய், அவரைக்காய், அவரைக்காய் இல்ல, அவரை காய், ராமனை காய். மங்கையந்தன் கோவைக்காய், கோவைக்காய் இல்ல, கோ, கோனா தலைவன், கோவைக்காய், அவனைக்காய். மாதுளங்காய் ஆனாலும், மாதுளங்காய் போமோகிரானேட் இல்ல, மாது உளம் காய் ஆனாலும், மாதுனா பெண், மாது உளம் காய் ஆனாலும் என் உளங்காய் ஆகுமா, என்னை நீ காயாதே, இன்னுயிரும் நீ அல்லவோ. போல அந்த கடைசி சரணம் பாருங்க. உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. அது மிளகாயும் இல்ல, சுரைக்காயும் இல்ல, உள்ளமெல்லாம் இளகாயோ, மனசு கொஞ்சம் கூட இழக மாட்டாயா. ஒவ்வொரு சுரைக்காய் இல்ல, ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ. எனக்கு கொஞ்சம் தூது போய் ராமன்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயா. வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ, கோதை எண்ணெய் காயாதே, கொத்தவரங்காய். கொத்தவரங்காயா, கொத்தவரங்காய் வெண்ணிலா. இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றா. ஒண்ணு கொற்றவரும் காய், கொற்றவன்னா ராஜா, அவனையும் காய், கொற்றவரும் காய். இன்னொரு அர்த்தம் இன்னும் சிம்பிள், கொத்த வரும் காயம். என்ன கொத்த வந்து காய்வது போல் காய்கிறாயே. ஒண்ணு நீ காய வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா ரெண்டு பேரையும் காயாத, காயணும் முடிவு எடுத்துட்டா ரெண்டு பேரையும் காய்ச்சிடு. வேண்டான்னு நினைச்சா அது என்ன செலக்டிவா ராமனை மட்டும் விட்டுட்டு, அது என்ன செலக்டிவா இந்த லேடி ஸ்பெஷல் ஜென் ஸ்பெஷல் வேண்டாம். இருவரையும் காயாதே, தனிமையில் எங்காய் வெண்ணிலா. ரெண்டு பேரையும் விட்டுடு, இல்ல ரெண்டு பேரையும் காய்ச்சிடு. இப்படி என்னை மட்டும் காயாதேங்கிறாளாம். இத கம்பன்ட்ட ஆழங்கால் பட்ட ஒருவனை தவிர இன்னொருவரால எழுத முடியுமான்னு நினைச்சு பாருங்க. அப்போ சினிமா பாட்டு பார்க்க போறோம்னு நினைச்சுன்னு வந்து உட்கார்ந்த ஆடியன்ஸுக்கு கம்பனுடைய எவ்வளவு பெரிய காவிய ரசங்களை எல்லாம் கவியரசர் கொடுத்தாருங்கிறது இதுல ரசிக்க முடியாது.